திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் ஆர்எஸ்எஸ் அரசியல் களத்தில் மிக மூர்க்கத்தனமாக செயல்பட தொடங்கியிருக்கிறது. மோடி அரசு மக்கள் நல அரசாக இல்லை, அது கார்ப்பரேட் முதலாளிகளுக்கான அரசாக, கார்ப்பரேட் முதலாளிகளின் கொள்ளைக்கு உடந்தையான அரசாக, கார்ப்பரேட் முதலாளிகளுக்காக செயல்படுகிற அரசாக அது இருக்கிறது என்று நாங்கள் குற்றச்சாட்டினை வைக்கிறோம். இந்த மாநிலத்தின் உரிமைகளை காப்பாற்றுவதிலும் நலன்களை காப்பாற்றுவதிலும் என்ன சாதனையை முதலமைச்சர் செய்திருக்கிறார்? ஏன்னா முதலமைச்சரால் பிஜேபியை ஆதரித்து பிஜேபிக்கு தோள் கொடுத்து நின்று எதை சாதித்தோம் என்று சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை. பிஜேபியும் அம்பலப்பட்டு நிற்கிறது, அதிமுகவும் அம்பலப்பட்டு நிற்கிறது. மோடியினுடைய ஆட்சி அது வீழ்ச்சி அடைவதற்கான ஒரு தொடக்கம் தமிழ்நாட்டிலிருந்தும் மற்ற மாநிலங்களிலிருந்தும் வர இருக்கிறது. நிம்மதியோடு வாழ்வதற்கு அதிமுக என்ன செய்திருக்கிறது அதனை முதலமைச்சர் சொல்ல தயாரா? சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், தலித் மற்றும் சமூகத்தின் அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் மீதான வன்கொடுமைகள், இது அங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. அது பற்றி மோடி பேசுவதில்லை. இங்கே இவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் இஃப் தே கம் டு பவர் அதான் சொல்வது. அப்படி என்றால் மோடி ஒன்றை ஒப்புக்கொள்ளுகிறார், திமுக தலைமையிலான அணி ஆட்சிக்கு வருகிறது. இதனை மோடியே ஒப்புக்கொள்ளுகிறார். இந்த எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபெண்ட் நியூட்ரல் எலெக்ஷன் கமிஷனாக செயல்பட வேண்டும். எலெக்ஷன் கமிஷனுடைய அதிகாரங்கள் ஏதோ மத்திய ஆட்சியோ மாநில ஆட்சியோ கொடுப்பதல்ல. அந்த அதிகாரங்கள் எல்லாம் அரசியல் சட்டத்திலிருந்தே கிடைக்கின்றன. தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய ஜிஎஸ்டி பங்கு கூட போதுமான அளவிற்கு வரவில்லை. தமிழ்நாட்டில் நான் அறிந்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு அணிக்கு ஆதரவாக ஒரு பெரும் எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டு மக்கள் அளிக்கிற தீர்ப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு அணிக்கு மகத்தான வெற்றியை தருகிறது. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதனோடு சேர்ந்திருக்கிற அதிமுகவிற்கு படுதோல்வி கிடைக்க இருக்கிறது. இதனை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரப்புரையின் போது மக்கள் மத்தியில் சில அடிப்படை பிரச்சனைகள் எழுப்பப்பட்டன. பாரதிய ஜனதா கட்சி முன் எப்பொழுதும் இல்லாத அளவில் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் என்று துடிக்கிறது. பிரதமர் மோடியிலிருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மற்ற பிஜேபி தலைவர்கள் திரு ராஜ்நாத் சிங், யூபி முதலமைச்சர் ஆதித்யநாத், இவர்களெல்லாம் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருப்பது, அவர்கள் எந்த அளவிற்கு விரக்தி அடைந்திருக்கிறார்கள், how far they have become desperate என்பதை நமக்கு காட்டுகிறது. இல்லையென்று சொன்னால் பிரதமர் உட்பட பிஜேபியின் அகில இந்திய தலைவர்கள் இவ்வளவு தாழ்நிலைக்கு போய் தங்களை எதிர்ப்பவர்கள் மீது அவதூறுகளையும் அபவாதங்களையும் பேசிக்கொண்டிருக்க மாட்டார்கள். I mean the Prime Minister and all BJP leaders have stooped such a low level in accusing, abusing the political opponents. They are so desperate. இதனை நான் உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இந்த தேர்தல் களத்தில் அடிப்படையான பிரச்சனைகள் சிலவற்றை எங்களுடைய கட்சி எழுப்பியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் காலூன்றக்கூடாது என்று சொல்லுவதற்கு என்ன காரணம்? பாரதிய ஜனதா கட்சி என்று நான் சொல்லுகிற பொழுது ஆர்எஸ்எஸ் அமைப்பையும் சேர்த்து தான் நாம் பேச வேண்டியிருக்கிறது.
இட் இஸ் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கம்பைன். அவர்களுடைய நோக்கம் என்பது இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை, அதனுடைய அடிப்படை கூறுகளை தகர்ப்பதாகும். நம்முடைய இந்திய அரசியல் சட்டம் 3 அடிப்படைகளை முன்வைத்திருக்கிறது. ஒன்று, இந்திய நாடு ஒரு ஜனநாயக மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக திகழ வேண்டும். இந்தியன் ஸ்டேட் should remain as a secular state. ஒரு மதச்சார்பற்ற அரசாக இந்திய அரசு இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய அரசியல் சட்டம் சொல்லுவது இந்திய அரசு ஒரு மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும். இந்தியன் ஸ்டேட் should be a welfare state. On one hand, it should be a secular state. On the other hand, it should be a welfare state. மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும். மதச்சார்பற்ற குடியரசாக நாடு திகழ வேண்டும். மக்கள் நல அரசாக அரசு திகழ வேண்டும். மூன்றாவதாக, பல மாநிலங்கள், பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு தேசிய மொழிகள், பல்வேறு மதங்கள், பல்வேறு மொழிகள் இருக்கிற நம்முடைய நாட்டில் கூட்டாட்சி, ஃபெடரல் கவர்மெண்ட், ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ், ஒரு கூட்டாட்சி இந்தியாவில் நடைபெற வேண்டும். கூட்டாட்சி என்றால் மத்திய ஆட்சி, மாநில ஆட்சி, இவற்றுக்கிடையே ஒரு உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், மாநில உரிமைகள் எப்படி காப்பாற்றப்பட வேண்டும், மாநில நலன்கள் எப்படி காப்பாற்றப்பட வேண்டும் என்பது பற்றியெல்லாம் அரசியல் சட்டம் வரையறுத்திருக்கிறது. இந்த மூன்றும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் கூட்டால் தகர்க்கப்படுகின்றன. எனவே தான் இந்தியாவில் மதச்சார்பற்ற ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவில் பன்முகத்தன்மை கொண்ட ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், மக்கள் நல அரசாக இந்திய அரசு செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் என்றுதான் எங்களுடைய கட்சி இந்த தேர்தல் பரப்புரையில் மேற்கொண்டது. திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் ஆர்எஸ்எஸ் அரசியல் களத்தில் மிக மூர்க்கத்தனமாக செயல்பட தொடங்கியிருக்கிறது. அதனால் மத ரீதியாக, மொழி ரீதியாக, ஜாதி அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துகிற ஒன்றை பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸும் செய்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் அது நடைபெறவில்லை என்பதால் தான் அவர்களுக்கு ஆத்திரம் ஏற்படுகிறது. நிதானத்தை இழந்து இன்றைக்கு மக்களிடம் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் மக்கள் நல அரசு என்று நான் சொல்லுகிற பொழுது திரு மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் இப்பொழுது தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்கிறார்கள். மோடியினுடைய தலைமையில் வளர்ச்சி, டெவலப்மெண்ட், அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் மோடி, டெவலப்மெண்ட் ஆஃப் தி கண்ட்ரி, இதை இன்றைக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். நாட்டில் என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்கிறது, வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது? மோடி பிரதமரானதற்கு பின்னர் இந்தியாவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. சில பொருளாதார அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ரெசஷன் என்ற நிலைக்கு இந்திய பொருளாதாரம் போய்விட்டது, இந்தியாவினுடைய ஜிடிபி வீழ்ச்சி அடைந்து விட்டது, இந்தியாவினுடைய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்து விட்டது, இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் பெருகிவிட்டது, இந்தியாவில் இன்றைக்கு ஏழைகளாக அதிகமாகி பட்டினியால் வாழுகிற மக்கள் அதிகமாக இருக்கிற நாடு இந்தியா என்று சொல்லப்படுகிறது. ஆனால் திரு மோடி ஆட்சியில் சில கார்ப்பரேட் முதலாளிகள் வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். உலக பணக்காரர்கள் பட்டியலில் அவர்கள் இடம்பெறுகிறார்கள். அம்பானிஸ், அடானிஸ் அண்ட் அதர் கார்ப்பரேட் ஹவுசஸ்.
எனவே தான் மோடி அரசு மக்கள் நல அரசாக இல்லை, அது கார்ப்பரேட் முதலாளிகளுக்கான அரசாக, கார்ப்பரேட் முதலாளிகளின் கொள்ளைக்கு உடந்தையான அரசாக, கார்ப்பரேட் முதலாளிகளுக்காக செயல்படுகிற அரசாக அது இருக்கிறது என்று நாங்கள் குற்றச்சாட்டினை வைக்கிறோம். அதே போல் இன்றைக்கு கூட்டாட்சியை, அதனுடைய நெறிமுறைகளை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி எப்படி தகர்க்கிறது என்பதை பார்க்க வேண்டும். வேளாண் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன, அக்ரிகல்ச்சரல் லாஸ். இந்தியா முழுவதிலும் விவசாயிகள் அந்த சட்டங்களை ஏற்கவில்லை, போராடுகிறார்கள். அது இந்தியாவினுடைய விவசாயிகளுக்கு மட்டும் எதிரானதல்ல, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நலனுக்கே எதிரானது. இந்தியாவினுடைய ஃபுட் செக்யூரிட்டி என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு எதிரானது என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மாநில அரசுகளை கலந்து கொண்டு மாநில அரசுகளின் கருத்துக்களை கேட்டு ஒரு கருத்தொற்றுமையின் மீது இந்த சட்டங்களை மத்திய ஆட்சி கொண்டு வரவில்லை. எதேச்சாதிகாரமாக தங்களிடம் அதிகாரம் இருக்கிறது, தங்களிடம் பாராளுமன்றத்தில் எண்ணிக்கை இருக்கிறது என்று அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக இதை கொண்டு வந்தார்கள். அதனால்தான் இன்றைக்கும் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் நியூ எஜுகேஷன் பாலிசி என்று எடுத்துக்கொண்டாலும் மாநில அரசுகளை கலந்து கொள்ளாமல் ஒரு தேசிய அளவிலான கல்விக் கொள்கையை மத்திய ஆட்சி எதேச்சாதிகாரமாக திணிக்க பார்க்கிறது. இந்த கல்விக் கொள்கை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களிடம் அது குறித்து ஒரு பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. மோடி ஆட்சியினுடைய கல்விக் கொள்கை இன்றைக்கு ஒரு தேச நலனுக்கு புறம்பான, மக்களினுடைய நலனுக்கு புறம்பாக, மாநில அரசுகளின் உரிமைகளுக்கு புறம்பாக திணிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இதை மறுப்பதற்கு திரு மோடியால் இயலவில்லை, மோடி அரசினால் இதனை மறுக்க இயலவில்லை. இந்த பின்னணியில்தான் அதிமுகவை நாங்கள் பார்க்கிறோம். அதிமுக ஒரு பக்கத்தில் மாநில உரிமைகளை காப்பாற்றுவதற்கு தவறியிருக்கிறது, மாநில நலன்களுக்காக குரல் கொடுப்பதற்கும் போராடுவதற்கும் தவறியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த அனைத்து சட்டங்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாராளுமன்றத்தில் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அதை நான் சொல்ல வேண்டுமானால் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் CAA கொண்டு வரப்பட்ட போதும் அதிமுக பிஜேபி ஆட்சியை ஆதரித்து தான் செயல்பட்டது. இந்த வேளாண் சட்டங்கள் அக்ரிகல்ச்சர் லாஸ் வந்தபொழுதும் பிஜேபிக்கு ஆதரவாகத்தான் அதிமுக நின்றது. நியூ எஜுகேஷன் பாலிசி என்று எடுத்துக்கொண்டாலும் அது குறித்து அதிமுக மாநில நலனை ஒட்டி பேச தயாராக இல்லை, அவர்களோடு சேர்ந்துதான் நிற்கிறார்கள். ஆனால் மத்திய அரசோடு இணக்கமாக செயல்பட்டால்தான் மாநிலம் வளர்ச்சி பெறும் என்று சொல்லுகிறார் முதலமைச்சர். ஆனால் மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து இந்த மாநிலத்தின் உரிமைகளை காப்பாற்றுவதிலும் நலன்களை காப்பாற்றுவதிலும் என்ன சாதனையை முதலமைச்சர் செய்திருக்கிறார்? என முதலமைச்சரால் பிஜேபியை ஆதரித்து பிஜேபி தோள் கொடுத்து நின்று எதை சாதித்தோம் என்று சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை. அதனால்தான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் பிஜேபியும் அம்பலப்பட்டு நிற்கிறது, அதிமுகவும் அம்பலப்பட்டு நிற்கிறது. தே ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்ட். அதனால்தான் மக்கள் பிஜேபியை தமிழ்நாட்டில் நுழையவிடக்கூடாது என்று சொல்லுகிற அதே நேரத்தில் அதிமுக ஆட்சியில் இருப்பது கூடாது என்று ஒரு கோபத்திற்கும் மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த பின்னணியில் நடைபெறுகிற தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அதற்கான ஒரு தீர்ப்பாக இருக்கப் போகிறது, மக்கள் தீர்ப்பு. அதே போல மத்தியில் ஆளுகிற மோடியினுடைய ஆட்சி அது வீழ்ச்சி அடைவதற்கான ஒரு தொடக்கம்
தமிழ்நாட்டிலிருந்தும் மற்ற மாநிலங்களிலிருந்தும் வர இருக்கிறது. எனவே தான் இந்த மக்கள் தீர்ப்பை 2 கோணங்களில் நாம் பார்க்கிறோம், பிஜேபியும் பார்க்கிறது. ஒன்று, மாநில அளவில் ஆட்சி மாற்றத்தை மக்கள் தீர்ப்பு கொண்டு வர இருக்கிறது. அப்படி என்றால் அதிமுக ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்படுகிறது. நம்பர் 1. நம்பர் 2, இது மாநில அளவில் மட்டும் நிற்கிற மக்கள் தீர்ப்பு அல்ல. இட் வில் ஹவ் வெரி சீரியஸ் implication on the national politics. That means it will mark the beginning of the defeat of BJP government at center. இதை தான் இந்த தேர்தல் மூலமாக நாம் அறிய வேண்டும். தமிழ்நாட்டு தேர்தல் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் போக்கினை தீர்மானிக்கிற ஒரு தீர்ப்பு தமிழ்நாட்டு மக்களால் வழங்கப்பட இருக்கிறது. இது அதிமுக முன்வைக்கிற வாதம். ஆனால் மக்களிடம் நாம் கேட்க வேண்டும், மக்கள் எந்த அளவிற்கு இந்த ஆட்சியில் நலன்களை பெற்றிருக்கிறார்கள், அதிருப்தி இல்லாமல் வாழுகிறார்கள் என்பதை மக்களிடம் கேட்டால் தெரியும். ஆனால் அதிமுகவிற்கு வேறு எதுவும் சொல்லுவதற்கு இல்லை. மக்கள் அதிருப்தி இல்லையானால் மக்கள் திருப்தியோடு வாழ்வதற்கு, மனநிறைவோடு வாழ்வதற்கு, நிம்மதியோடு வாழ்வதற்கு அதிமுக என்ன செய்திருக்கிறது, அதனை முதலமைச்சர் சொல்ல தயாரா? இதை தான் நாம் கேட்கிறோம். மக்கள் அதிருப்தி இல்லைன்னு சொன்னால் போதாது. மக்கள் இந்த ஆட்சியை அதிருப்தி இல்லாத ஆட்சி கொடுத்திருக்கிறது என்று சொல்லுவதற்கு எதை சாதித்திருக்கிறார்கள்? எனவே மக்கள் மனநிலையை அவர்களுக்கு வேண்டியவாறு அவர்கள் சொல்ல விவரிக்க தொடங்குகிறார்கள். ஆனால் மக்களிடம் ஒரு இயல்பான கோபம் இருக்கிறது. அதிமுக ஆட்சி மாநில உரிமைகளை கைவிட்டது, மாநில நலன்களை கைவிட்டு விட்டது, உழைக்கக்கூடிய மக்களின் நலன்களை கைவிட்டு விட்டது. இதுதான் மக்கள் மனதில் இருக்கிற நிலை அதிமுக ஆட்சியை பற்றி. இன்னும் சொல்லப்போனால் மோடி கூட பேசினார். திமுக காங்கிரஸ் இந்த அணி வெற்றி பெற்றுவிட்டால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் சட்டம் ஒழுங்கு என்பது பற்றி மோடியினுடைய இலக்கணம் என்ன, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடைபெறுகிறது? there is no law and order. இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் என்று எடுத்துக்கொண்டால் தலித்துகள், முஸ்லீம்கள், பெண்கள் இவர்கள் மீதான வன்கொடுமைகள் நித்தம் அதிகரித்து வருகின்றன. இல்லை என்று திரு மோடி சொல்ல முடியுமா? இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தின் பிரச்சனையே அதுதான். வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், தலித் மற்றும் சமூகத்தின் அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் மீதான வன்கொடுமைகள், இது அங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. அது பற்றி மோடி பேசுவதில்லை. இங்கே இவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால், இஃப் தே கம் டு பவர், அதான் சொல்வது. அப்படி என்றால் மோடி ஒன்றை ஒப்புக்கொள்ளுகிறார், திமுக தலைமையிலான அணி ஆட்சிக்கு வருகிறது. இதனை மோடியே ஒப்புக்கொள்ளுகிறார். அப்படி வருகிற ஆட்சியின் மீது எதையாவது அபவாதத்தை சொல்லி வைக்க வேண்டும் என்றுதான் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் என்று மோடி பேசுகிறார். எனவே அவர்களுக்கு ஒரு பிரச்சனையை முன்வைத்து மக்களுக்காக இதை செய்திருக்கிறோம், மக்கள் நலனுக்காக இதை செய்திருக்கிறோம் என்று சொல்லுவதற்கு திரு மோடியிடமும் எதுவும் இல்லை, திரு பழனிசாமி அவர்களிடமும் எதுவும் இல்லை. தேர்தல் நேரத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரைட் நடந்துருக்கு. அதிமுக தரப்புலையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ணுறாங்க, திமுக தலைவர்களுடைய மகள் வீட்லையும் ரைட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்கம் டேக்ஸ் ரைட்ஸ் வந்து நீங்கள் IT authorities, Enforcement Directorate, even CBI, they are all central agencies working under the control of union government, and there is a complaint against union government. These central agencies are being used or misused to intimidate the political opponents, to target the political parties and opponents which are opposed to the ruling party BJP. அதுவும் தேர்தல் நேரத்தில் அது நடைபெறுகிறது.
Huh? ஏடிஎம்கே No, that is just an eyewash. It is just an eyewash. The point is why they are targeting the leadership of the political parties which are opposed to them. Why the timing has been chosen now? The income tax authorities or ED, they are so inefficient. They lack any evidence or understanding. How come they have become very active? They have woken up now. That's what we should understand. We should question. பாஜக தரப்புறைவா பிரச்சாரம் பண்றதா நீங்க சொல்லியிருந்தீங்க. திமுக ல இருக்கவங்க மேலே அதே குற்றச்சாட்டு இருக்கு. ஆராசா, உதயநிதி இவங்க. நான் சொல்வது பிரதமர். All said and done, Mr. Modi is the Prime Minister of this country. Prime Minister represents the government of India, the nation. So Prime Minister should understand what he speaks, at what level he goes. So don't compare Mr. Modi with anybody. பணப்பட்டுவாடா விவகாரங்கள் பத்தி அங்க பாத்தீங்கன்னா பணம் கொடுத்துட்டு இருக்கிறதா தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்கு. மாநிலம் முழுவதுமே இது வந்து பாத்தீங்கன்னா நேற்று இருந்து பணப்பட்டுவாடா பிரபலம் நடக்கிறதா குற்றச்சாட்டு இருக்கு. இதை தடுப்பதற்கு இது வரைக்கும் தேர்தல் நேரத்தில் எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படல. சில நேரங்களில் தேர்தல் ரத்து செய்யப்படக்கூடிய நிலைமை நாம் பார்த்தோம். இது எனக்கு பார்வையாக பணம் அதனுடைய ஆதிக்கம் என்பது தேர்தல் முறையில் பெரும் பாதிப்பை உருவாக்குகிறது. ஒரு தேர்தலில் ஊழலுக்கு இது ஊற்றுக்கண்ணாகவும் அமைகிறது. ஆனால் இந்தியாவில் ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கிறது, எலெக்ஷன் கமிஷன். இந்த எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபெண்ட் நியூட்ரல் எலெக்ஷன் கமிஷனாக செயல்பட வேண்டும். எலெக்ஷன் கமிஷனுடைய அதிகாரங்கள் ஏதோ மத்திய ஆட்சியோ மாநில ஆட்சியோ கொடுப்பதல்ல. அந்த அதிகாரங்கள் எல்லாம் அரசியல் சட்டத்திலிருந்தே கிடைக்கின்றன. கான்ஸ்டிடியூஷன் gives powers to election commission. அப்படி கான்ஸ்டிடியூஷன் எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரங்களை கொடுப்பதற்கு காரணமே, இட் இஸ் அ mandate to the election commission to conduct free and fair elections. ஒரு சுதந்திரமான நேர்மையான தேர்தலை நடத்துவது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமையாக அரசியல் சட்டம் சொல்லுகிறது. அதே போல் ஒரு சுதந்திரமான நேர்மையான தேர்தலை நடத்த வேண்டுமானால் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட், இதை தேர்தல் ஆணையம் உத்தரவாதப்படுத்த வேண்டும். வேர் இஸ் தி லெவல் பிளேயிங் கிரவுண்ட் டுடே? இதை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா கட்சிகளையும் சமமாக இன்றைக்கு செயல்பட முடியவில்லை. இதனை நாம் எப்படி ஏற்பது? பெய்ட் நியூஸ் வருகிறது. தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகிறது? பெய்ட் நியூஸ் அல்லது இந்த பண பட்டுவாடா நடைபெறுவதை தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கும் போயிருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகிறது? எனவே தான் திரும்ப நாங்கள் சொல்லுகிறோம், தேர்தல் ஆணையம் ஒரு நியூட்ரல் இண்டிபெண்ட் பாடியாக செயல்பட வேண்டும். சுதந்திரமான நேர்மையான தேர்தலை நடத்துவதை அது கடமையாக கொண்டு செயல்பட வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் புதுச்சேரியிலே ஒரு பிரச்சனை என்னிடம் சொன்னார்கள். புதுச்சேரியில் ஆதார் அட்டைகளில் இருக்கிற விவரங்களை பெற்று பிஜேபி தேர்தல் பிரச்சாரத்தை செய்கிறது என்று. இந்த ஆதார் பிரச்சனை பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட பொழுது பாராளுமன்றத்தில் நான் அது பற்றி பேசியிருக்கிறேன். ரைட் டு பிரைவசி என்பது இதனால் பாதிக்கப்படாதா? ஆதார் அதில் சேகரிக்கப்படுகிற தகவல்கள், இந்த ரைட் டு பிரைவசி என்பதை மீறி இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு இந்த ஆதார் விவரங்களை யார் கொடுத்தது? இப்போது நீதிமன்றத்துக்கும் போனதாக சொல்கிறார்கள். இது குறித்து தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகிறது? எனவே தான் தேர்தல் ஆணையம் யாருடைய தாக்கத்திற்கும் உள்ளாகாமல் அண்டர் நோபடிஸ் இன்ஃப்ளூயன்ஸ், பர்டிகுலர்லி அண்டர் நோபடிஸ் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், எலெக்ஷன் கமிஷன் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தேர்தலை நடத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளில் பண பட்டுவாடா என்று நீங்கள் சொல்வது, யூஸ் ஆஃப் மணி பவர்
என்று நீங்கள் சொல்வது இதை தடுத்து நிறுத்துவதற்கும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சார், இந்த தேர்தலில் பொதுவாகவே இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் தனி மனித தாக்குதல் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் ஒரு மூத்த தலைவராக இதை எப்படி பார்க்குறீங்க? தனிநபர் தாக்குதலை நான் பிஜேபி மட்டும் இல்லை, எல்லா கட்சியுமே அதுதான் சொல்கிறேன். தனிநபர் தாக்குதலை நான் செய்வதில்லை, எங்களுடைய கட்சிக்காரர்கள் செய்வதில்லை. ஆனால் நீங்கள் சொல்லுகிற ஒரு பிரச்சனை இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது. எனவே இது நம்முடைய அரசியல் கலாச்சாரம். இதை எப்படி நாம் உருவாக்குகிறோம்? இது ஒரு கட்சி பிரச்சனை அல்ல, இது எல்லோருடைய ஒரு சமூக சார்ந்த ஒரு பிரச்சனை. எப்படி நம்முடைய விவாதங்கள் ஆர்கியூமெண்டேட்டிவ் இந்தியன் என்று பேசினார் அமிர்த்யா சென். நாம் ஆர்கியூமெண்ட் செய்ய வேண்டும். நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன் என்றால் அதனை எதிர்த்து நீங்கள் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும், வாதம் செய்ய வேண்டும். நாம் ஆர்கியூமெண்டேட்டிவ் இண்டியன்ஸ் என்பதற்கு பதிலாக அப்யூசிவ் இண்டியன்ஸ் ஆகிவிடக்கூடாது. அதான் நீங்கள் சொல்வது. இது சரியானதல்ல. அது இப்போ நம்முடைய அரசியல் சட்டத்திலேயே கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி என்று அம்பேத்கர் பேசினார். அந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்மாதிரியாக பிரதமர் இருக்க வேண்டும். பிரதமரே நிலை தடுமாறி ஒரு கீழ்த்தரமான நிலைக்கு போய் அபவாதங்கள் மற்ற அவதூறுகளை பேசினால் என்ன ஆகும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். சார், இப்போ ஜனநாயகம், மதசார்பற்ற ஒரு தன்மை, பாசிச எதிர்ப்பு அப்படின்றது தான் திமுகவோட இருக்குது, நீ கூட்டணியே வைக்கிறீங்க. ஆனால் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த தேர்தல் டைமில் கண்கூட ஆதாரத்தோட பணப்பட்டுவாடா நடக்குது. இது ரெண்டு அதை தான் சொல்லிட்டேன் நான். இது பணப்பட்டுவாடா நான் சொல்கிறேன். என்னுடைய கட்சியை பொறுத்தவரை தேர்தல் முறையில் பண ஆதிக்கத்தை கொண்டு வருவது ஜனநாயகத்திற்கு புறம்பானது, ஜனநாயகத்திற்கு விரோதமானது. அந்த அடிப்படை கொள்கையை ஏற்காமல் சிலர் அப்படி செய்வார்களானால் அது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் நடைமுறைக்கு வருகிறது. தேர்தல் ஆணையம் முழு அதிகாரம் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் ஏன் செய்யவில்லை என்று தான் நீங்கள் கேட்க வேண்டும். கொள்கை ரீதியாக அது தேர்தல் ஆணையம் ஒரு ஏஜென்சியா உங்களை பாதுகாக்கணும்ன்றது ரொம்ப சரியான வாதம். ஆனா பணம் கொடுக்கறவங்க ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, மக்களை பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு மனநிலை நீங்க அங்க வகிக்கிற திமுகவோட தலைமை கிட்ட நிறைய இடத்துல இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. இல்லை, நான் பார்க்கல, அதை கண்டிப்பீங்களா? நான் பார்க்கல. அதனால் உங்கள் வார்த்தையை என்னுடைய வாயில் போடக்கூடாது. இல்லை இல்லை, அதுதான் சொல்கிறேன். உங்களுடைய வார்த்தைகளை என்னுடைய வாயில் திணிப்பது கூடாது. இப்போது இந்த பணம் அதுதாங்க நான் சொல்கிறேன், கேளுங்க. நான் சொல்கிறேன், இது நீங்களும் நான் வாதம் பண்ணுறதுக்காக இல்லை. நான் முதலே சொல்லிட்டேன், யூஸ் ஆஃப் மணி பவர் இஸ் பேட் ஃபார் அவர் எலக்டோரல் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டேன். அது யாராக இருந்தாலும் whoever indulges இட் இஸ் ராங், அது சொல்லிட்டேன் நான். ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியை இலக்கு வச்சு பேசுகிறீங்க, அதுதான் சரியில்லைன்றேன். நீங்கள் நடுநிலையிலேருந்து பேசணும். நீங்கள் இல்லை இல்லை, நீங்கள் நடுநிலையிலேருந்து நீங்கள் பேசணும். அது இல்லாமல் ஒரு கட்சியை இலக்கு வச்சு பேசுகிறீங்க. அதனால தான் இப்போ என்ன குற்றச்சாட்டு வந்து இருங்க, இது வாதம் பண்ணுறதுக்கு. அதனால தான் இன்றைக்கி குற்றச்சாட்டு என்ன தெரியுங்களா? இன்றைக்கி இருங்க, அதனால தான் இன்றைக்கி குற்றச்சாட்டு என்ன தெரியுங்களா? பெய்ட் நியூஸ் யார் போடுறது? மீடியா எப்படி செயல்படுது? இதுவே இன்றைக்கி தேசிய அளவில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி மீடியா வந்து இண்டிபெண்ட் மீடியாவாக செயல்படுகிறதா என்ற கேள்வி வந்திருக்கிறது. உங்கள் கேள்வியிலேருந்து இண்டிபெண்ட் மீடியாவாக இல்லைன்றது தெரியுது. அதனால் அந்த பிரச்சனையை எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுக்கணும். ஐந்து மாநிலத்திலே நான் சொல்லுங்க கேளுங்க. தமிழ்நாட்டில் நான் சொல்லிட்டேன், திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக அணி வெற்றி பெறுது. கேரளாவில் நான் அறிந்தவரை இப்போது இருக்கிற இடதுசாரி ஜனநாயக முன்னணி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான சூழல் இருக்கிறது. அதுதான் கருத்து கணிப்புகள் எல்லாமும் சொல்லுகின்றன. புதுச்சேரியிலும் அங்கு நடைபெற்ற ஜனநாயக படுகொலைக்கு பதிலாக மக்கள் மீண்டும் அங்கே திமுக காங்கிரஸ் அணிக்கு வாக்களிக்க இருக்கிறார்கள். மேற்கு வங்காளத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அடாவடித்தனமான
தலையீடுகளுக்கும் மீறி அங்கே பாரதிய ஜனதா கட்சியால் எந்தவித முன்னேற்றத்தையும் பெறப்போவதில்லை. அசாமில் போட்டி கடுமையாக இருந்த போதிலும் ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெறும் என்று மக்கள் நம்புகிறார்கள். சரி, முடிச்சிடலாம். வருவாய் வந்து மிகவும் குறைவா இருக்கு, நிதி பற்றாக்குறையும் இருக்கு, கிட்டத்தட்ட 50 லட்சம் கிட்ட கடன்கள் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில உங்களோட கூட்டணி கட்சியான திமுக வந்து இப்போ ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா அடுத்த கட்டத்தில் வந்து ஏதாவது புதுசாக ஏதாவது வரி வந்து அவங்க எடுத்துட்டு வருவாங்க இல்லை போடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். கட்டாயம் அதுக்காக தானே ஆட்சிக்கு வர்றது. இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு கடன்பட்ட மாநிலமாக கருதப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய ஜிஎஸ்டி பங்கு கூட போதுமான அளவிற்கு வரவில்லை. ஒரு நாடு ஒரு வரி என்று ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது திரு மோடி அவர்கள்தான். அந்த ஜிஎஸ்டி விவாதிக்கப்பட்ட பாராளுமன்ற குழுவில் நான் இருந்தேன். இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரப்படுவதால் விலைவாசி கட்டுப்படுத்தப்படுமா, மாநில அரசுகளுக்கு உரிய பங்கு கிடைக்குமா என்ற கேள்விகளை நான் எழுப்பியிருக்கிறேன். அல்லது கார்ப்பரேட் முதலாளிகள், கார்ப்பரேட் ஹவுசஸ் ஆர் பிக் பிஸ்னஸ் ஹவுசஸ், அவர்களுக்கான ஒரு காமன் மார்க்கெட் இந்தியாவில் உருவாக்கப்படுவதற்கு இந்த சட்டம் வருகிறதா? இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருக்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய உரிய பங்கு கிடைக்கவில்லை. அது நேச்சுரல் டிசாஸ்டர் என்று எடுத்துக்கொண்டாலும் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஃபண்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பங்கு கிடைத்திருக்கிறது? தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளாவிற்கு போதிய அளவுக்கு பங்கு கிடைக்கவில்லை. அதே போல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், அந்த தொகுப்பிலிருந்து தமிழ்நாடு அல்லது மற்ற மாநிலங்கள் அவர்களுக்கு உரிய பங்கு கிடைக்கவில்லை. ஆல் தீஸ் பாலிசிஸ் நீட் டு பி ரீவிசிட்டட். அது ஆட்சி மாற்றம் வந்த பின்னர் அமைகிற ஆட்சிக்கு முதன்மையான கடமைகளில் இது ஒன்றாகவும் இருக்கும். தமிழக மக்களுக்கு நான் சொல்லிட்டேன், என்னுடைய தமிழ் மக்களுக்கு நான் வேண்டுதலை சொல்லிவிட்டேன். நடைபெறும் தேர்தல் தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தில், இந்தியாவினுடைய சரித்திரத்தில் மிக முக்கியமான தேர்தல். மக்கள் அளிக்கிற தீர்ப்பு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறது. அதே போல் அகில இந்திய அளவில் பிஜேபி தலைமையிலான ஆட்சி அகற்றப்படுவதற்கான தொடக்கமாகவும் இருக்கப் போகிறது. எனவே தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு அணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களிடமும் மனநிலை அப்படித்தான் இருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.